வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணத்தை பெருக்கிறதுக்கு நம்ம ஒரு பிசினஸ்மேனா இருக்கணும், இல்லனா ஒரு செகண்ட் இன்கம் ஆவது இருக்கணும், அதுவும் இல்லனா அட்லீஸ்ட் நமக்கு லக்காவது இருக்கணும். இந்த மூணுமே நம்ம கிட்ட இல்ல. நம்ம மாதம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சாதாரண எம்ப்ளாயி நம்மளால எப்படி பணத்தை பெருக்கி பணக்காரனாக முடியும்? இதுதான் பல பேர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்க கேள்வி. முடியும், இதுதான் அதற்கான பதில். இன்னைக்கு உலக பணக்காரர்ல இருந்து உள்ளூர் பணக்காரர் வரைக்கும் எப்படி பணத்தை சேர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பணம் அதிகமா வர்றதாலயா? இல்லவே இல்லைங்க. 10 வருஷமா பல லட்சங்கள்ல சம்பாரிச்சும் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு எந்த அசட்டும் இல்லாம இருக்கிறவங்கள நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி சாதாரண ஒரு வேலையில இருந்துட்டு பல சொத்துக்களை சொந்தமா சம்பாதிச்சவங்களையும் பார்த்திருப்போம். அப்ப பணக்காரன் ஆகிறதுக்கு அதிக பணம் தான் அடிப்படையா? கிடையாதுங்க. உங்க வீட்டு மாடி தோட்டத்துல ஒரு கப்புல கொஞ்சம் மண்ணை போட்டு சில தக்காளி விதைகளை புதைச்சு வைக்கிறீங்க. இப்ப அந்த விதைகள் செடியாகணும்னா தண்ணி ரொம்பவே முக்கியங்க. ஆனா தண்ணி எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் அந்த செடிக்கு தினமும் தண்ணீர் கிடைக்குதா அப்படிங்கிறது தான். நமக்கு தக்காளி வேணும்னா தினமும் தவறாம அந்த விதைக்கு நம்ம தண்ணீர் ஊத்தணும். அப்ப தினமும் தவறாம நம்ம செடிக்கு தண்ணீர் ஊத்தினாதான் செடி வளர்ந்து நமக்கு காய்கறிகள் கிடைக்கும். ஒரு 2 நாள் தண்ணீர் ஊத்தலைன்னா செடி காஞ்சுடுங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? எந்த ஒரு விஷயத்த வளர்க்கறதுக்கும் ரிசோர்ஸை விட ஹேபிட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு அதிக பணம் சம்பாதிச்சாலும் உங்ககிட்ட நல்ல மணி ஹேபிட்ஸ் இல்லைன்னா உங்க ஃபினான்ஸ் செடி வளராது. நீங்க எவ்வளவு குறைவா பணம் சம்பாதிச்சாலும் நல்ல மணி ஹேபிட்ஸ் உங்ககிட்ட இருந்தா உங்களுடைய ஃபினான்ஸ் செடி நல்லபடியா வளர்ந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நீங்க மாதம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சேலரி ஜாப்ல இருந்தாலும் பணம் சேர்க்கறதுக்கு தேவையான ஹேபிட்ஸ் என்னென்னு இப்ப நான் சொல்றேன். நம்பர் 1, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். சேலரி வந்த உடனே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தாட் இஎம்ஐ, பில், மளிகை இது மாதிரி தான் இருக்கும். ஆனா பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்குன்னு ஒரு தொகையை எடுத்து வச்சிடுவாங்க. இதை நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். சேலரி வந்த உடனே 20 to 25% ஆஃப் அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்கா உங்க சேவிங்ஸ் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போற மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா 6 மாசத்திலேயே உங்ககிட்ட நிறைய பணம் சேர்றத புரிஞ்சுக்குவீங்க. நம்பர் 2, ட்ராக் யுவர் மணி. பணத்தை சேர்க்கணும்னா விழிப்புணர்வு வேணுங்க. ஒவ்வொரு மாதமும் 500, 1000ன்னு பணம் நிறைய எங்க போகுதுன்னே தெரியாம இங்க பல பேர் இருக்காங்க. தினமும் 24 மணி நேரத்துல ஒரு 10 நிமிஷம் உங்க பணத்தை ட்ராக் பண்றதுக்கு ஒதுக்குங்க. 10 நிமிஷத்துல உங்க நாள்ல நீங்க என்னென்னலாம் செலவு செஞ்சீங்கன்னு லிஸ்ட் போடுங்க. ஒரு மாசத்துக்கான லிஸ்ட பார்த்தாலே செலவை எங்க கண்ட்ரோல் பண்ணணும், எந்த விஷயத்துல டோட்டலா செலவை கட் பண்ணணும்னு புரிஞ்சுக்குவீங்க. நம்பர் 3, ஸ்டே கன்சிஸ்டன்ட். பணக்காரன் ஆகிறதுக்கு 6 மாசம் இல்ல 1 வருஷம் மட்டும் கன்சிஸ்டன்டா சேவ் பண்றது இல்லைங்க. 5 வருஷம் அல்லது 10 வருஷத்துக்கு கன்சிஸ்டன்டா நீங்க சேவ் பண்ணணும், கூடவே இன்வெஸ்டும் பண்ணணும். இத பண்றதுல தான் ரிசல்ட் ஒர்த்தா இருக்கும். பல பேர் 1 லட்சம் சேர்த்து வைக்கணும்னு மாதம் 10,000 சேர்ப்பாங்க. 1 லட்சம் சேர்ந்துடும். உடனே பைக் மாத்தணும்னு ஆசை வரும், இல்லனா புதுசா ஐபோன் வாங்கணும்னு ஆசை வரும். அதான் பணம் இருக்கே வாங்கிடலான்னு அசட்ல போடாம அந்த பணத்தை டிப்ரிசியேஷனுக்காக செலவு பண்ணிடுவாங்க. இதனால நீங்க வாங்கின பைக்கோ ஐபோனோ உங்களை பணக்கார மாதிரி, திரும்பவும் சொல்றேங்க, பணக்காரன் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கலாம். ஆனா நீங்க பணக்காரன் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. நம்பர் 4, கண்ட்ரோல் ஹிடன் மணி லீக்ஸ். பைக், ஐபோன் மாதிரி பெரிய செலவுகள் மட்டும்தான் உங்க சேவிங்ஸை காலி பண்ணணும்னு இல்லைங்க. அதை விட சின்ன சின்ன செலவுகள், பழக்கங்கள் இதெல்லாம் உங்க பர்ஸை காலியாக்கிடும். டெய்லியும் 100 ரூபாய்க்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்னு வெளியே சாப்பிட்றது, வாரத்துக்கு 3 முறை ஃபுட் ஆர்டர் பண்ணி டெலிவரிக்கு 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்றது, அதுபோக இம்பல்சிவ் பையிங், அதாவது பார்த்த உடனே ஒரு பொருள் விலை குறைவா 100-200 ரூபாய்னு இருந்தா யோசிக்காம அந்த பொருளை வாங்கிடுறது, அது நிஜமா யூஸ் ஆகுமான்னு கூட தெரியாம வாங்கி வச்சுக்கிறது. இது மாதிரி இம்பல்சிவ் பையிங்னால மாதம் சில ஆயிரங்கள் வரைக்கும் கூட உங்களுக்கு செலவாகலாம். இது மாதிரியான உங்க மணி லீக்ஸை ரெடியூஸ் பண்ணீங்கனாலே நிறைய பணம் மிச்சமாகிறத புரிஞ்சுக்குவீங்க. நம்பர் 5, க்ரோ யுவர் ஸ்கில்ஸ் டு க்ரோ யுவர் சேலரி. இது பணத்தை பத்தின ஹேபிட் இல்லைங்க, உங்களை பத்தின ஒரு பழக்கம். நீங்க ஜாப் போய் சேலரி வாங்குறவங்களா இருக்கிறதுனாலையும் உங்க சேலரியில இருந்து அமௌண்ட் சேவ் பண்றதால மட்டுமே பணக்காரராக முடியாதுங்க. 10 வருஷத்துக்கு ஒரே சேலரிக்கு ஜாப் போனா உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா இன்ஃப்ளேஷன்ங்கிற ஒரு விஷயம் உங்க பணத்தை குறைக்காது, ஆனா உங்க பணத்துடைய மதிப்பை, வேல்யூவை குறைச்சிடும்.
ஆமாங்க. பணவீக்கம், விலைவாசி உயர்வு இதை எதிர்த்து வளர்ற மாதிரி உங்க சம்பளம் இருக்கணும். அதுக்கு நீங்க உங்க திறமைய வளர்த்துக்கணும். 6 மாசத்துக்கு ஒரு முறை உங்க வேலை சம்பந்தமான ஒரு புது ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணிக்கங்க. உங்க சம்பளம் தொடர்ந்து வருடா வருடம் 6ல இருந்து 12% உயர்ற மாதிரி பாத்துக்கங்க. இதனால உங்களுடைய பணத்தோட வேல்யூ குறையாம இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நண்பர்களே, மாத சம்பளம் வாங்கும் வேலை கூட உங்களை பணக்காரனாக்கும். அதற்கு தேவைப்படுவதெல்லாம் பணத்தை பற்றிய தெளிவு, பண ஒழுக்கம் மற்றும் பணத்தை பெருக்க உதவும் பண பழக்கங்கள். இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சக்சஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி.